இந்த ரவுண்டு அதே மாதிரி டெசர்ட் ஈகிள் டபுள் பேரல். இந்த டைம் எனிமி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கமே வருவார். கரெக்டாக வந்து ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் தூக்கி போடுவேன். எனிமி அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அலர்ட்டாக நின்றுவார். இந்த இடத்துல ஒன் டாப்புக்கு ட்ரை பண்ணும்போது 30 வந்து பார்த்திங்கன்னா விழும். நம்மளுக்கும் ஃப்ளாஷ் ஃப்ரீஸை தூக்கி போட்டிருப்பாரு. சரி இந்த டைம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் டாப் வச்சு ஆகணும் அப்படின்ட்டு நானும் ஒரு முடிவில் இருந்தேன். எனிமி வந்து பார்த்திங்கன்னா மரணமாக அழுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கிடைக்கிற கேப்லலாம் வந்து பயங்கரமாக அழுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கிட் சுற்றுற டைமில் இந்த பக்கம் வந்துட்டார். பயந்து நானும் வந்து இந்த பக்கம் வந்து மெடிக்கிட்டையும் வேகமாக சுற்ற ஆரம்பித்தேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊக்காங் கேரக்டர் போட்டு இந்த பக்கம் வந்து பயங்கரமான டேமேஜ் கொடுத்துட்டாரு. டக்குன்னு ஒரு க்ளோவால் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டுக்கு தூக்கி அடிக்க ட்ரை பண்ணுவேன். டபுள் பேரல் இனிமேல் விழுந்திருக்காது. டெசர்ட்லேயே அடிச்சிருக்கலாம் போல். இந்த இடத்துல கரெக்டாக மெடிக்கிட் சுற்றும் போது அவர் வெளியே வந்துட்டு போவார். சரி இந்த டைம் என்னடா பண்ணுறது யோசிக்கும் போது கரெக்டாக அந்த ஃப்ளாஷ் பீஸ் வந்து தூக்கி போடுவேன். கரெக்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எனிமி வந்துட்டு வரணும்னு பயந்தேன். ஸோ எனிமி வரவே இல்லை கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னருக்கு மேலே ஏறி போவேன். இந்த இடத்துல சும்மா தூக்குவேன். கரெக்டாக மண்டைக்கு விழுந்துடும்.